நான் உங்கள் மாரியம்மன் செந்தில் ரேவதி. இன்னைக்கு நம்ம வண்டியில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பாடு இதுக்கு பேர் என்னன்னா குழம்பு பேர் சொன்னீங்க? தக்காளி பஜ்ஜி. தக்காளி பஜ்ஜி இல்லைங்க, டிஃபன் கத்திரிக்காய். டிஃபன் கத்திரிக்காய் குழம்பு. ஒரு அதிசயம் கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டேன் மறந்துச்சு டக்குன்னு. டிஃபன் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் லென்த் வீடியோவாக போடுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீட்டில் எப்படி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு பாப்பா ஒரு புதுவிதமானது. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நாம செய்யறத சொல்றேன். பருப்பு சாம்பார் வந்து நீங்க பருப்பு வேவிச்சு அதுக்கப்புறம் சாம்பார்ல கத்திரிக்காய் தாளிச்சு. ஆனா இது அப்படி இல்லை. பாருங்க, பருப்பு, கத்திரிக்காய், பூண்டு, தக்காளி எல்லாமே இதுல பாரு உள்ள பருப்பு இருக்குதா? ஆமா. நான் கையை சுத்தமா கழுவிட்டு தான் போட்டுட்டு இருக்கிறேன். அது சரி சரி தெரியுது. ஏன்னா எல்லாம் ஒண்ணா போட்டு என்னென்ன போட்டீங்க? பருப்பு, தக்காளி, சீரக மிளகு, பூண்டு, கத்திரிக்காய் போட்டு ஒரு 4-5 விசில் 4 விசில் விட்டீங்கன்னா போதும். நல்லா வெந்ததும் எடுத்து கடைஞ்சி வெங்காயம் மிளகா நம்ம எப்போ சாம்பார் தாளிக்கிறோமோ அதே மாதிரி தாளிச்சிட்டா இது பார்த்துட்டா சாப்பாட்டுக்கும் டேஸ்ட் அள்ளும். இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். அதனால இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, குருநாதர், கந்தம்பாளையத்து சேகர் குருநாதர். அவர் தான் வண்டி பழகி விட்டாரு. திருச்செங்கோடு கந்தம்பாளையம் அவர் சொல்லி கொடுத்தாரு, இது செய்யடா, சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும், பரோட்டாவுக்கும் நல்லா இருக்கும், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட் ஆகும். அதனால நீ எனக்கு சொல்லித்தர, இதை போய் இப்படி செய் பாப்பா. வீட்டுல செய்வியான்னு பாக்குறேன். பார்க்கலாம், அப்பனால செய்வியான்னு பாக்குறேன். அப்பயா செய்வேன்னு. அடுத்தது செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் பருப்பு வெந்ததும் அதை எப்படி கடைஞ்சி எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாம். சொல்லுவாப்பா. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? முதல்ல அடுப்பு பற்ற வச்சிட்டேன். சரி. அப்புறம் குக்கர் எடுத்து அடுப்புல வச்சிட்டேன். சரி, பருப்பும் கத்திரிக்காய் கடைச்சிட்டீங்களா? நீ என்ன கலாய்ச்சி இல்ல, நானும் என்ன கலாய்ச்சி. சரி, பருப்பு கத்திரிக்காய் எடுத்து கடைஞ்சிட்டீங்களா? கடைஞ்சி ரெடியா வச்சிருக்கீங்களா? கத்திரிக்காயும் பருப்பு ஒண்ணா போட்டு கடைஞ்சி அப்படியே பண்ணியாச்சு. நம்பால் என்ன பண்றாரு? நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல அவர் எடுப்புவாரு, நான் கிண்டுவேன். கடுகுடுங்க எல்லாம் எடுத்து தரேன், எடுத்துக்கங்க. கடுகு எந்த டப்பா போடுறீங்க? கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துருந்தா கூட நாங்களே செஞ்சுட்டு கடுகு டப்பா தானே வேற அங்கே வைக்கிற, நீங்க அப்படியே பார்க்கலாம். கழட்டிக்கங்க, நாங்கள் உட்காந்தனாலதான் உங்களுக்கு இடம் இடிச்சு பிடிச்சோம். ஆமா, எண்ணெய் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்ளவும். தேவைக்கேற்ப. அடுத்தது எண்ணெய் போட்டிருக்கா. அடுத்ததுனா கடுகு இன்னும் போடலையாண்ணா? அடுத்ததுனா கடுகு போடணுமா? கடுகும் தேவைக்கேற்ப சிறு துளி அளவு. அடுத்தது வெங்காயம், ஃபர்ஸ்ட் வரமிளகாய் போட்டுருணும். 9 மணி. மணி 10 மணின்னு நினைக்கிறேன். 11. ஆமா. என்னன்னா எல்லாரும் நேற்று சமைச்சுட்டு தூங்குறோம், இன்னைக்கு 11 மணிக்கு சமைக்க போறேன். அடுத்தது நல்லா போட்டு வதக்கவும். ஏன் கீழே வச்சு சமைக்க கூடாதா இன்னைக்கு கூட? எங்க தெரியல, இதுலயே மஞ்சள் சாம்பார் பொடி. மஞ்சள் தூள் இதுலயே மஞ்சள் தூள், சாம்பார் தூள் இதுலயே போட்டுருணும். ஏன்னா பருப்பு அப்படியே கத்திரிக்காய் கெட்டியா இருக்கிறதுனால பொடி போட்டாலுமே அது கரையாது, அது குறையாது. நீ அதனாலதான் எண்ணெயிலே போட்டு வதக்கறதுனால தான் குழம்பு டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டுபிடித்து விட்டேன் ரகசியத்தை. நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்களாம் எல்லாத்தையும் வதக்கி அதுக்கப்புறம் காய் மேலே போட்டு கிண்டி இல்லை தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் மறுபடி போடுவோம். இப்போ தான் தெரியுது அதோட வேலை. முன்னாடியே எல்லாம் போட்டுறாங்கல்ல. ஆனால் மெயின் இதில் என்னன்னா ஒரே ஒன்று தான் பயன்படுத்துகிறாரு, வேறு எந்த இதுவுமே பயன்படுத்துறது இல்லை. சொல்லுவேன் அடுத்தது வீடியோவில்.
கரைந்து வைத்தது எதுவும் எடுத்து ஊற்றவும். ரசமா இன்னைக்கு? ஏன்னா இப்படி பொறையற வைக்கிறீங்க? இப்படி பார்க்க வேற அளவுக்கு தான் சமைப்பாங்க யாராவது. இதுல வேற சமைக்க தெரியணும் வேற பெருமை வேற. ஆளை பாரு, இரும்புல வராம சமைக்க தெரியாது. இரும்புல வராது சமைக்கிறேன்னா நான் எங்க போய் கத்துட்டு தான் வரணும். ஆமா, உங்க குருநாதர் சொல்லி தரலையா? இரும்புல வராம எக்ஸிட் பேன் வச்சுக்கலாம். எக்ஸிட் பேனை வச்சிருண்ணா. இந்த துளி ஊண்டு ரூமுக்குள்ள எத்தனை நாள் நீயோட? ஒரு எக்ஸிட் இருக்குது, இந்தாண்ட ஒரு எக்ஸிட் இருக்குது. ஆமா, இதுக்கு மேல வேற ஃபேன். என்ன ரகசியம் சொன்னல, அந்த ரகசியம் சொல்லிட்டா? சொல்லு. அது ரகசியம் இதுதான். இப்போ இந்த கல்லுப்பு தான் இந்த ரகசியமே. இந்த குழம்பின் ஹைலைட்டே கல்லுப்பு தான். தூளுப்பு தான் நம்ம யூஸ் பண்றோம் வீட்ல அதிகம். சரி, கல்லுப்பு தான் யூஸ் பண்ணோம். குழம்புக்கு டேஸ்டே கல்லுப்பு தான். நான் தூளுப்பு யூஸ் பண்றதே கிடையாது. தூளுப்பு யூஸ் பண்றதே இல்ல. நான் பாத்துக்கிறேன் ஒரு டப்பா தூளுப்பு, ஒரு டப்பா இருக்கு. சாப்பாட்டுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பத்தலங்கிற பட்சத்துக்கும், ரெண்டாவது இந்த தயிர் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் தூளுப்பு. மற்ற எல்லாமே கல்லுப்பு. நான் பார்த்தேன் வண்டியில வந்ததுல இருந்து அதை தான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். கல்லுப்பு தவிர எதுவுமே போட கிடையாது. நம்ம வீட்லயுமே கல்லுப்பு தான் அதிகம் யூஸ் பண்ணணும். ஆனா அத்தை சமைக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்றேன் இல்ல, கல்லுப்பு தான் போடுறேன். அம்மா கல்லுப்பு தான் போடுறாங்க. நீ போட மாட்டே? தூளுப்பு தான் போடுறேன் நான். எனக்கு கை அதுல போவே இல்லை கல்லுப்புக்கு. இப்படி இருக்கிறப்ப இட்லி தோசை கட்டியா தான் இருக்கும். கல்லாட்டம் இட்லி தோசை பூரி பொங்கல், ரெண்டாவது பார்த்துட்டா சாப்பாடு, எதுக்காக இருந்தாலும் ஹைலைட் தான். எல்லாத்துக்குமே செட் ஆகும். சூப்பராக இருக்கு. சொல்ல மாதிரி நான் வீட்டில் போய் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேண்ணா. இட்லி தோசை செம்ம டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா? போட்டு முடிச்சிட்டு தான் அந்த டேஸ்ட் பார்ப்பேன். ஆனால் கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டேன். ஆமா, அவ்வளவுதான். எம்பா போன் பேசுறதுலே கீழே போய் பேசிட்டு வந்திருக்கலாம். நானாவது ஒழுங்கா வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பேன், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. நல்லா கொதிக்குது. ஆனா நீங்க சமையல் செஞ்சாம கொஞ்ச நேரத்துல சமையல் செஞ்சிடறீங்க. ஏன்? நாங்களாம் செஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆக்கி போடுறோம். நாங்க அதுல பாத்திரத்துல நீங்க காயை தனியா வெட்டிட்டு இருப்பீங்க, வெட்டி முடிச்சிட்டு சாப்பாடு வைப்பீங்க, அதுக்கப்புறம் குழம்பு வைப்பீங்க. நாங்க அப்படி இல்லை. சாப்பாட்டை வச்சுட்டு ஒரு காலையில பாத்திரம் வளர்க்க போற முன்னாடியே அரிசி ஊற போட்டுறது. அரிசி ஊறிடும். மேல வந்தோடனே அரிசி போட்டு குக்கரை வச்சிருது. சாப்பாடு வச்சிட்டீங்களா? என்னால அதை நான் கவனிக்கவும் இல்லை, நம்பவும் முடியலன்னா சாப்பாடு வச்சது காயெல்லாம் வெட்டிடுவேன். சாப்பாட்டை இறக்குனதுமே குழம்பு வச்சாலும் அதான் நம்பவே முடியறதில்ல. நீ சாப்பாடு குக்கர்ல போடுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பருப்பு போட்டு குக்கர்ல போட்டு 3-4 விசில் விட்டு இறக்கி வச்சிருவேன். இறக்கி வச்சுட்டு சாப்பாடு உடனே வச்சிருவேன். சாப்பாடு வெந்த உடனே இதை எடுத்து தாளிச்சு விட்டா கொதிச்சதுன்னா வேலை முடிஞ்சது. அதுதானே சீக்கிரம். உன்னோட ரகசியமே தெரிய மாட்டேங்குது. நாளைக்காவது உத்து கவனிக்கிறேன்னா. அதிகபட்சம் டிரைவருங்க சமைக்கிறாங்கன்னு வச்சுக்க, அது ஏன் இந்த ஸ்பீடா வருதுன்னா இப்பதான் இந்த கேஸ் அடுப்புலாம். அப்பெல்லாம் ஸ்டவ் தான். லாரிக்குள்ளேயே ஸ்டவ் வச்சிருப்போம். சும்மா அனல் பறக்கும். பார்த்தேன், நான் ஒரு வண்டியில் பார்த்தேன் ஸ்டவ் அடுப்பு வச்சிருந்தாங்க. இப்போ சில வண்டிகளில் ஸ்டவ் தான். அனல் பறக்கும், அப்படியே உள்ள வேவும், அப்படியே கபகபன்னு வேர்த்து விடுவோம். அந்த அவதியில படபடப்பன்னு செஞ்சுட்டு கீழே இறங்கி ஓடணும். அப்போ பார்த்துட்டு இப்போனாலும் இந்த அளவுக்கு நம்ம மேலே உட்காரோம், மேலே வச்சு செய்கிற அளவுக்கு. அப்போல்லாம் இந்த பானட்டு மட்டும்தான். 1 கிலோ வெங்காயத்தை வாங்கணுமா? 1 கிலோ வெங்காயம் வரும்போது வாங்கணும்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது? ஆனால் இன்னும் இருக்கு. இந்த பழகிலாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பானட்டு மேலே உட்காந்து இந்த குழியில தான் வச்சு செய்யணும். ஆமா, இப்ப நானு நிறைய பாத்திருக்கேன். ஆனந்தனா கௌசி உள்ளேயே தான் அடிக்கும். ஆனந்தனா அவரோட வண்டியில ஹீட் அப்படியே கபகபன்னு இருக்கும். நாம இதெல்லாம் வந்து நம்மளே ஓட்டுறதுனால ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். பழகு மேல வச்சுக்கிறோம், நீட்டா எடுத்து மேல வச்சுக்கிறோம். கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஹீட் தெரிவிக்கல. இல்லாட்டினா பயங்கர ஹீட்டா இருக்கும். அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து நவுத்தி வைங்க. குழம்பு ரெடி, சாப்பிடலாமா? நம்பால் என்ன பண்றாரு? அவர் ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன மதராசா. ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இதில் குண்டாலே ஊற்றியாச்சு. டிஃபன் பாக்ஸ்
சம்பட டப்பா, டிஃபன் பாக்ஸ். நாங்க சம்பட டப்பான்னு சொல்லுவோம். இதுல எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னா, நீ அன்னைக்கு கேட்டில்ல, ஆமா. அது அதுலயே வச்சிடலாம். வண்டி ஜோல்டிங் ஆகிறப்ப இதெல்லாம் இப்படி ஆடும், அப்படியே தெரிச்சு சிந்தும். ஆனா இதுல ஊத்தி இந்த மூடி போட்டு வச்சுட்டா லாரியில சிந்தாதுன்னு வச்சுக்கவே பாதுகாப்பா இருக்கும். ரசம் இப்ப என்ன தொலைவிட்டு இருக்கீங்க? தூக்கி அந்த எரியலான்ட்டு. ஏன் கருவேப்பில தூக்கி அதான் குப்பையோடனா வைங்க. அந்த தூக்கி எரியலாம் முடியாது, அந்த பக்கம் குப்பையோடனா வைங்க. குப்பை வண்டி வரும் போட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி கம்பெனியில் வந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கவரில் போட்டு கொண்டு வெளியே எரிஞ்சிடுறது. நான் ஏன்னு கேட்டால், ஒரு கம்பெனிலாம் சுத்தமாக இருக்குது, கம்பெனி நீட்டாக, நாம் அசுத்தம் பண்ணக்கூடாது. அப்புறம் கம்பெனிக்காரன் நம்மளுக்கு தான் குடைச்சல் கொடுப்பாங்க. கரெக்டு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்குவோம். சரி, நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் போய் பல் விளக்கிட்டு வரேன். ஆமாம், அப்படிதான் சொல்லுவேன். இதே தான் பொழுதுனைக்கு சொல்லுவேன். ஆனால் ஒன்றா சாப்பிடுவோன்னு தெரியாதா? ஒன்றா தான் சாப்பிடுவோம். லேட் ஆகி போச்சு, பசி ஓடுறப்பீங்க. அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா நீ பல் விளக்கிட்டு வரதுக்கு? இல்லை 10 நிமிஷம் ஆகுமா? சரி, சம்டைம் விளக்குனாள் கட் பண்ணிட்டியா? இல்லை இல்லை, சம்டைம் விளக்குனாலும் விளக்கணும், விளக்காட்டியும் இல்லை. என்ன? ஆமாம் ஆமாம். இல்லை, ஆண்டவன் பல் விளக்கும் படைக்கும் போது பல் விளக்கிட்டு தான் சாப்பிடணும்னு ஏதாச்சும் படைச்சாங்க. நாமளா கற்றுக்கிட்டது தானே. இந்த மாதிரி 4 பேர் இருந்துட்டா போதும். எப்போ வேணாலும் விளக்கலாம். நம்ம பல்லு நம்ம ப்ரெஸ்ஸு எப்போ வேணாலும் குளிச்சுக்கலாம், எப்போ வேணாலும் விளக்கலாம். யாரு கேட்குறா? அதான், ஆமாம், நம்ம பல்லு நம்ம ப்ரெஸ்ஸு எப்போ வேணாலும் விளக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள் தானே. டேய், நீ இனிமேல் என் வண்டி பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கா, உனக்கு எனக்கு சண்டை வந்துடும். நான் நீ என்ன கடிக்கிறீங்களே, நான் உன்னை கடிச்சு வச்சிருவேன். யாரை நான் சண்டை போடுறேன்? அங்கே பாரு, அவன் தான். அவன் தான் தெரியலையே. தெரியுதான். மனுஷார நேத்து நைட்டு செருப்பு தூக்கிட்டு போய் அங்க மூட்டை மேல ஒளி வச்சான். இன்னைக்கு மாங்குன்னு பக்கெட்ல தண்ணி கொண்டாந்து பாத்திரம் வளர்க்கணும், பக்கெட்ல மூத்திர விட்டு போறான். அவனை என் மேல என்னமோ அவன் நினைச்சிருப்பான், ஏன்டா நீ என் இடத்துல வந்து நின்று என்ன மூட்டை மேல போய் படுத்தேன். மூட்டை என்ன அவனுக்கு எக்ரிமெண்டா போட்டு எழுதி வச்சிருக்குது. ஆமா, நான் போய் சரி ஏதோ புண்ணாக்கு மூட்டை வெது வெதுன்னு இருக்குது, சூடா குளிருக்குன்ட்டு நான் ஏறி புண்ணாக்கு மூட்டையில படுத்தா, அது அவன் இடமாமா வந்து எழுப்பினான். எந்திரிக்கல, சூசூன்னு துரத்தி விட்டுட்டேன். துரத்தி விட்ட கொடுமைக்கு என் செருப்பு தூக்கிட்டு போய், அதுவும் எப்படி செருப்பு வாயில கடிச்சிட்டு வந்து மூட்டை மேல ஏறி காலில் அவங்க முன்னாடி கையில என் காலில் இப்படி இப்படின்னா என்னடான்னு பாக்குற, செருப்பு வாயில இருந்துச்சு. ஏங்கிறேன், ஒரே ஜம்ப் குதிச்சு ஓடி போய் கிட்டத்தட்ட ஒரு 30 மூட்டை ஹைட் இருக்கும். அட்டி மேல கொண்டே செருப்பு போட்டு வந்துட்டாங்க திருட்டு போய். அதனாலதான் இன்னைக்கு செருப்பு ஒருத்தி ஒழிச்சு வச்சிங்களா? செருப்பு வண்டிக்குள்ளேயே ஒளி விடலையே. அதுதானே, விடிகால நீ தானே வந்து வண்டி உருட்டிட்டு இருந்த. செருப்பு தேடிட்டு நினைச்சேன் யாரோ வண்டி விட்டுறாங்க, வேற எழுப்பி விடுறேன், எங்க யாரோ வண்டி உருட்டுறாங்க, என்னன்னு போய் பாருங்கிறேன். அது உங்க ஒன்னம் தான். ஆமா ஆமா. சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா சாப்பாடு ரெடி. எல்லாம் ரெடி, சாப்பிடலாம். சாப்பிடலாம். என்னை ஒரு வாரத்தை சாப்பிட்டேன்னு கேட்கல. பசிக்குது இன்னைக்கு. டைம் என்னாச்சு இப்போ? அதான் லேட் ஆயிடுச்சு. அதனால நீங்க நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் 2 பேரும் கண்டுக்கு போனீங்க. பல்லு விளக்கிட்டு வரேங்கிறீங்க, ஒருத்தர் இதா வரேங்கிறீங்க, தா வரேங்க, ஃபோன் பேசுறீங்களே தவிர வர மாட்டேங்கிறீங்க. சரி, நீ சாப்பிட்டு பாரு. சாப்பாடு டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? இந்த குழம்புக்கு பேரு ஜிகா மக்கா. ஜிகா மக்கா சொல்லுங்கண்ணா. டிஃபன் கத்திரிக்காய். டிஃபன் கத்திரிக்காய் எப்படி வைக்கிறாருன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு பசிக்கு போது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே செஞ்சு கொடுத்தேங்கிறாரு, எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால் இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்தி டேஸ்ட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோமா இல்லையான்னு. சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. இட்லிக்கு, தோசை, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டை விட இட்லி, தோசை, பூரிக்கு சூப்பராக இருக்கும். இப்பயும் நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். பாய், நன்றி. மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி டேஸ்ட்டுன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்காக, உங்க கமெண்டோட வருகைக்காக நாங்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 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 அவர் வீடியோ எடுத்துட்டு